இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது, பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இனிமே நீங்க தான் சொல்லணும். இப்ப படம் ரெடி ஆயிருச்சு. இது இனிமே உங்க கையில இருக்கு. முடிவும் உங்க கையில. நன்றி. ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. என்றைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை 16 என் மருமகனுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். ப்ளீஸ் நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி பெற காரணம் என்னன்னு கேட்டால், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கும்பாங்க. அதேமாதிரி எல்லாரும் ஹீரோ தான். வந்திருக்க சினிமாவில் வந்து அத்தனை பேர் ஹீரோ வந்தவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் ஒரு நல்ல சாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே நல்ல லெவலில் இருக்கிறதுக்கு காரணமே சினிமாவிலேருந்து நம்பி இருந்தவங்க தான். அந்த நம்பிக்கையோடு இருந்து ஜெயிக்கணும். மீண்டும் ஒரு முறை 16 வந்து மதுரை 16 வந்து பையன் ஹீரோ மிகப்பெரிய வெற்றி ஆடணும். காரணம்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நம்பிக்கையோட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் எங்களையும் பார்த்தாரு. டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். அதே மாதிரி கேமராமேன் அவர் வந்துட்டு எப்படி எந்த ஷார்ட் வச்சா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணார். எடிட்டர் அதுவும் சூப்பராக போயிருந்துச்சு. நாங்கள் படம் பார்த்தோம், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். பாருங்கள், பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோஸ் படம் சரியாக இல்லைன்றாங்க. மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான், கமலஹாசன் உலக நாயகன் தான். கதை இல்லை, கதை மக்கள் விரும்பலை, அந்த கதையை மக்கள் விரும்பலை, அவ்வளோதான். அதனால் டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்ல. கதை இருந்தால் யாரை கதாநாயகனை போட்டாலும் நல்லது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திங்கை எப்படி பண்ணணும், இதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலான்னு தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும். எல்லாரும் மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. உன்னை எஸ்எஸ்சி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பையன் பேரும் பாருங்க, விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரும்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு தடவை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய மேலே போயிட்டாங்க. ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார், கேமராமேன் பெரிய கேமராமேன் ஆகிட்டாப்ல, மியூசிக் பெரிய வேலை ஆகிட்டார், டைரக்டர் பெரிய வேலை ஆகிட்டார், ஹீரோலாம் ஒரு 4-5 வருஷம் பிஸியாக இருந்தார் அவர். அதே ஒரு தடவை எப்படி வெற்றி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட்டு, அதே மாதிரி இந்த புது யூனிட்டு ஒரு மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரைக்காரன் மட்டும் வைக்காமல் தஞ்சாவூர்காரன், கும்பகோணக்காரன், திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்கள் அரவணைச்சு போங்க. நன்றி, வணக்கம்.
காக்கா முட்டை இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தவொன்னே தான் ஞாபகம் வருது. பேரரசு வந்து ஆஸ் எ டைரக்டர் மக்களை வந்து கவர்ந்திருக்கிறாரு, இப்போ நடிப்பில் கவர போகிறாரு. அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு 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 மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, அவர் யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சிவலிங்கம், அவர் என்னுடைய நண்பர். அவர் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் நிறையா ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நிறையா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தோல்வி தான் அதிகமாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பார், எங்கிட்ட இன்னும் இது நடக்கலைண்ணே, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு. அது இப்போ நடந்துருச்சு. சின்ன படமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு துவக்கமாக இருக்கும். அடுத்தது டெஃபினட்டாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்பது போல சிறப்பாக அவர்கள் வேறாக இருந்து என்னை உயர்த்தினார். மிக்க நன்றி. அவர்கள் இருவருக்குமே நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், நிறைய பேர் இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒருத்தவருக்கு மட்டும், எங்கள் வழிகாட்டி பாலசுப்ரமணிய ஐயா, டாக்டர் ஹீலர் பாலசுப்ரமணிய ஐயா இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் எனக்கும் சிவலிங்கம் ஐயா 2 பேருக்குமே அவர் தான் வழிகாட்டி. ஒரு இயற்கை வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக போகணுன்னு அவ்வளவு நாள் எங்களுக்காக பல நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கார். பல நாள் அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வாழ்த்தி இருக்கார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் யூ டன் அ வெரி குட் கம்போசிஷன், வெரி டச்சிங், அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இது தான் தெரியும். திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்போவும் போடும்போதுலாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா பூரா சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலேயே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. பிரிவினை உண்டாக்கிறாது. அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை தான். அந்த விளிம்பை தாண்டலை அவர், விளிம்பு நிலையை தாண்டலை. அது கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்காரு. பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன்
காக்கா முட்டை விக்னேஷ். அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம். ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் வந்து எல்லாம் பண்ணாங்க, நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை. டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அடிப்பு கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கத்துட்டிய. நீங்கள் அடகக்கூடாது, திருப்பாச்சி வர மாதிரி ஆர்வம் தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும். நம்மளால ஒதுக்கி சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு. பெரிய ஹீரோ ஆயிருங்க. பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் உங்கள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காருங்க, சும்மா பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 4-5 ஷாட் பார்த்தேன், இயல்பாக இருந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூல் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். ஒரு தாஜ் நூர் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா அவர் மிகப்பெரிய இசை மேதைன்னே சொல்லலாம். அவர் அவ்வளவு அழகான இசையமைப்பாளர். நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருந்திருக்கேன், ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில். மிக பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க. எமோஷன் தான் வரும், இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும். இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆல் தி பெஸ்ட். அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது. இங்கே வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள திரை ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது தெரியுது. நானும் ஒரு மீடியாக்காரன் தான். எனக்கு எப்போ போயிட்டு கார்டை எடிட்டர் டேபிளில் வைப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குறது எனக்கு தெரியுது. நானும் சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால் அவங்களோட வழி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியாலேருந்து ஒருத்தன் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு மீடியா சார்ந்த நபர் வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறவர், நானும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசைன் பண்ணல. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணிடும் போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சீக்கிரம் நாங்களும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல், நான் வேறு ஒரு கதையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு. அட்டகத்தி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு. அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் ஐயாட்ட சொன்னேன். சரிங்க, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவங்கள்ட்ட அதை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கதை எழுதி கரெக்ஷன் சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க. நல்லபடியாக போணுச்சு. ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு ஆப்ஷன் போணுச்சு. கடைசியில் காக்கா முட்டை விக்னேஷ் வந்து அதில் உட்காந்தார். ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எளிமையான ஒரு மனிதர். எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணுன்னா அவர் காக்கா முட்டையிலேயே வந்து மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார். நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்ச ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ராஜ் டிவி ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன், வீட்டில் நல்லா இருக்கேன்னா ராஜ் டிவி தான் காரணம். ஏன்னா விரக்தியில் கதை சொல்லி நிற்கும் போது
என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக்கி நல்ல சம்பளம் கொடுத்து என்னை காப்பாற்றின ராஜ் டிவிக்கு முக்கிய நன்றி. ஒரு நன்றியோடு தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ் குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் ஐயா, விஆபிஎன் தேவராஜ் அவர்கள் 3 பேரும் இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடிகள் கடந்து ஒவ்வொரு டேவும் ஷூட் போகிறதுக்குள்ள அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியோ ரெடியாகி அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் கடந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து படத்தை முடிகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சிட்டோம் படத்தை. செகண்ட் ஷெடியூல் போகும்போது சிட்டி, அதில் ஒவ்வொரு கேரக்டராக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பேரரசு சார், இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்ததெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தது நிறைய ஆப்ஷனில் யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு குணா அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னார், பேரரசு சார் போட்டால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே யோசிச்சிட்டோம். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவரெல்லாம் போய் அவர் பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ எளிமையான மனிதர், அவர் ஏன் அந்த உயரத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் கூட ஜாலியாக மிங்கிலாகி பாரதி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இறங்கி சூப்பராக அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்லேயும் எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணார், வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு, மரியாதைக்குரிய திரு இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தி சென்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 வந்து சோனி வந்து இங்கே வந்து வரல, அதனால் ஏதோ ஒர்க்கெலாம் மாட்டிக்கிறதுனால வர முடியல. 2 வந்து அடுத்து வந்து எடிட்டர், படத்தை நல்லபடியாக டைமுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் ரொம்ப ஹம்பிளாக தினைக்கும் உங்களை கேட்ட மாதிரி ஷார்ட்ஸ் தினைக்கும் பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. ஒவ்வொரு கேரக்டரும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணோம். இந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டர் நாங்கள் நிறைய நோன் பேஸாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம், கொஞ்சம் புதுமுகமாக 1-2 படம் பண்ண ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணும்போது யோசிக்கும் போது ராஜா பார்த்தோம், மேதகு படத்தில் பார்த்தோம், அவரை தூக்கி போடலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவரும் அவரோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் சார் வந்து வாழ்த்துனதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காகலாம் வரல, சாரோட பேரரசு சாரோட அன்புக்காகவே அவங்களோட இதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்களுக்காகலாம் யாருமே வரல, ஒரே ஆள் பேரரசு சாருக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்தது அவரால் தான். பத்திரிகையிலேருந்து மீடியாவுக்குள்ளே ஒரு இயக்குனர் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லோரும் நான் தான், நீங்கள் எல்லாருமே நான் தான். உங்களிலேருந்து ஒரு இயக்குனர் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனை, சர்வேல் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணி டைரக்ட் பண்ணி படம் வெளில வரத்துக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உள்ளார. ஏன்னா மீடியாக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சேன். மாதம் சம்பளம் வந்து சர்வேல் பண்ணி ஃபேமிலியை ஓட்டுறதுக்கு நல்ல வேலை தப்பிச்சேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா சர்வேல் பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்துவாங்க, சம்பாரிச்சு மாதம் காசு பண்ணால் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் சொல்லும்போது நல்லா படிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், எதுக்கு இந்த தொழிலை தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சேஃபாக போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனலில் ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக ராஜ் டிவி தான் என்னை காப்பாற்றுனுச்சு. வாழ்க்கையவே மாற்றினது ராஜ் டிவி தான் என்னை மாற்றினுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்த வாய்ப்பு தான் அந்த படம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ ஒரு படம் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி. இந்த திருப்திக்கு காரணம் 3 ப்ரொடியூசர்ஸ் தான். ஒன்று குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் சார், விஆபிஎன் தேவராஜ் சார், 3 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள்.